இந்த வீடியோ ஷார்ட்ஸாக போடலான்னு தான் எடுத்து வச்சேன். ஆனால் டைமிங் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால வீடியோவே போட்டுடலான்னு போட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அவங்களுக்குலாம் வேணுமோ இல்லையோ, நம்ம டெய்லியும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அது இதையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வெளியில் போய் சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருது நல்லது தான். ஸோ ஜெயிஸ்தா காலேஜ்லேருந்து பஸ் விட்டு இறங்கினோடனே நாங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு கடைக்கு போயாச்சு. ஸோ பஜ்ஜி வந்து நல்லா ஈவினிங் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும், ஆனால் நாங்கள் போகும்போது 7 மணி பக்கம் ஆகிடுச்சு. சுட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுட்டு பொண்ணுங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி இருக்கலாம். ஸோ அது இருந்துச்சு. எனக்கு உடனே ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் அது மட்டும் ஒரு பாக்ஸ் வாங்கினோம். நிறைய வத்த குழம்பு, அதுக்கப்புறமேட்டு பிரண்டை சட்னி அது இது நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிச்சது அந்த கேரமல் பாப்கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது வாங்கிட்டு எப்பயும் போல் பொரி உருண்டை வாங்குவோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பார்லி பொரி உருண்டை, கம்பு அதெல்லாம் வச்சு பொரி உருண்டை மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது டேஸ்ட் எப்படி இருக்கும், இவங்களாம் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால் பொரி உருண்டையே ஒன்று வாங்கியாச்சு. நிறைய நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயும் போகிறதோட சின்னதாக இது மாதிரி ஒரு நாள் ரிலாக்ஸாக போயிட்டு வந்தால் அதுவும் நம்ம மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். 3 நாள் லீவாக. ஸோ ரோடே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு. ஈவினிங் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜெயிஸ்தா நானே எனக்கு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கிறது. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த தோசை எடுக்கிறதுக்குள்ளே இவன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கிறா. ஸோ எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக தோசையை பியாமல் சூப்பராக வந்து எடுத்துட்டா. ஸோ அவளுக்கான தோசையை அவள் சுட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறமே நான் எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பால் வந்து எருமைப்பால் மாட்டுப்பால் 2 வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா எருமைப்பால் தயிர் போட்டு வைக்கலாம் லீவில், அதனால் தயிர் சாப்பிடுவாங்கன்ட்டு அது வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். பன்னீர் பண்ணலாம், ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பால் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். பன்னீருக்கு தயிர் ஊற்றி தான் பண்ணுறது. நம்ம அதே வந்து வினிகர் ஊற்றினோன்னா சீக்கிரமாக வந்து பால் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த டேஸ்ட்டோட இந்த மாதிரி தயிர் ஊற்றி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் டைமிங் எடுக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பன்னீர் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ பன்னீர் வந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலரில் தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து வடிகட்டிடலாம். பாலும் இந்த பக்கம் தயிருக்கு ஆற வச்சாச்சு. ஸோ பன்னீர் வந்து எடுக்கிற அந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்த நாள் ஏதாச்சும் சமையலுக்கு எடுத்து வச்சுருவேன். ஸோ எனக்கு க்யூபாக பன்னீர் தேவையில்லை. அதனால் அதை சும்மா அப்படியே கட்டி ஜஸ்ட் அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த வாட்டரும் அதே மாதிரி தான். அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அடுத்த நாள் குழம்பு பொரியல் எதுக்கு ஒன்று வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.